எல்லோருக்கும் வணக்கம். தலைமுடி உதிர்வது, நரைமுடி பிரச்சனை, கண் பார்வை கோளாறு, ரத்த சோகை இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வுன்னா அது கருவேப்பிலையில இருக்குங்க. அவ்ளோ நல்ல நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இத நம்ம சாதத்துல போடும்போது நம்ம எடுத்து வெளிய வச்சுட்டு சாப்பிடுவோம். ஆனா இது மாதிரி பொடி செஞ்சு நம்ம குடுக்கும்போது, கட்டாயமா அது உடம்புக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். வாங்க இப்ப எப்படி சுலபமா வீட்லயே ரெடி பண்ணி அத ஸ்டோர் பண்ணிக்கிறதுன்றத பார்ப்போம். நான் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து இத நல்லா வாஷ் பண்ணிட்டு, தண்ணி நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இத ஒரு துணியில காய வச்சு வச்சுக்கோங்க. ஃபேன் காத்துலயும் காய வைக்கலாம். இல்ல நீங்க வெயில்ல கூட வைக்கலாம். நான் ஃபேன் காத்துலயே ஒரு நாள் முழுக்க நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு, ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நீங்க வேணா வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம். கருப்பு எள் தான் உடம்புக்கு நல்லது. அதனால நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 5 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்ப லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது. இது நல்லா வறுபட்டதும் இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க. ஆற விட்டுருங்க. இப்ப அதே பேன்லயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்து, இதையும் அதே பிளேட்ல சேர்த்துக்கோங்க. ஆறட்டும். இப்ப காய வச்சிருக்க கருவேப்பில பாருங்க எவ்வளோ சூப்பரா காஞ்சு வந்திருக்கு. தண்ணி இல்லாம இருக்கணுங்க. அப்பதான் நல்லாருக்கும். இப்ப இத பேன்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு வறுபட்டதும் இது கூடவே இந்த அளவுக்கு உடையணுங்க. அந்த அளவுக்கு சூப்பரா கிறிஸ்பியா வந்துரும். இப்ப இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம உப்பையும் சேர்த்து சூடுபடுத்தி வறுக்கறதுனால இது நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாது. நீங்க செல்ஃப்ல வச்சு அ ஸ்டோர் பண்றீங்க அப்டின்னா, இது 1 மாசம் வரைக்கும் இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்கன்னா 3 மாசம் வரைக்கும் இருக்குங்க. இப்ப ஆற வச்ச பொருட்கள ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்க வேண்டாம். கொரகொரப்பா இருக்கட்டும். இப்ப இது ஒரு பவுலுக்கு மாத்திட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பா இருக்கணும். அப்பதான் நமக்கு சாதத்துல போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியா இருக்குங்க. இப்ப இந்த பொடிய வச்சு எப்படி சாதம் ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நார்மலா சாதம் வைக்கிற புழுங்கல் அரிசி எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேங்க. இது வேக வைக்கும்போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்ப மறுபடியும் நான் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலர விட்டுக்கிறேன். நல்லா ஆறட்டும். இது மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும் சாதம். அப்பதான் நமக்கு சாதம் கலரும்போது சூப்பரா வரும். இப்ப அது ஆறட்டும். அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க நெய் கூட வேணா சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கும்போதும் வேர்க்கடலை சேர்த்துப்போம். இதுலயும் சேர்க்கும்போது சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா சூப்பரா இருக்கும். இது கூடவே 4 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா எண்ணெயில வறுபடும்போது நல்லா வாசமா இருக்குங்க. அதுக்கு தான் தட்டி சேர்த்துக்கிறோம். இப்ப ஆற வச்சிருக்க சாதத்த இதோட சேர்த்துக்கோங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, ரெடி பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை பொடியிலருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்து நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. சாதம் நல்ல கிரீன் கலர்ல இருக்கணுங்க. வெள்ள கலர் சாதமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோ பொடி சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா கலரிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துருங்க. அது எலுமிச்சை சாறு வேண்டான்னா, நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். எலுமிச்சை சாறுல இருக்க விட்டமின் சி, கருவேப்பிலையில இருக்க மொத்த சத்தையும் உறிஞ்சி நமக்கு முழுமையா குடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். முடி உதிர்தல், கண் பார்வைக்குன்னு நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தாங்க இதுல இருக்கு. சொல்லிட்டே போகலாம். அவ்ளோ உடம்புக்கு நல்லது. இத ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா 3 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். வெளிய வச்சீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நல்ல ஏர் டைட்டான கண்டெய்னர்ல வச்சுக்கோங்க. இது சாதத்தோட மட்டும் இல்லாம, இட்லி, தோசை, ஊத்தப்பம்னு எல்லாத்தோடயும் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போதும், மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.